பிறந்த குழந்தை நாய் இழுத்துட்டு போகுது, பிறந்த குழந்தை முள் வேலிக்குள்ள கிடக்குது. அப்போ தமிழச்சிகளை பொறுத்தவரை நீங்க 4000 ஆண்டு காலம் சிந்திப்பதை நிறுத்தி 4000 வருஷம் ஆச்சு. நீங்க தேனியில பெண் குழந்தைக்கு கள்ளிப்பாலை ஊத்துறோம். அப்ப இது ஒரு அறிவார்ந்த சமூகமா? என்னைக்கு இந்த சமூகத்திடம் ஆரியம் வந்ததோ, ஆரியம் உள்ளே வந்ததோ, அதற்கு பிறகு நீங்க பிறந்த குழந்தைய பெண் குழந்தையை கொள்ளுவதற்கு கருக்கா நல்ல தொண்டையில போடுவாங்க, விக்கி செத்து போயிடும். நீங்க கருத்தமான ஒரு படம் எடுத்தாரு பாரதி ராஜா. பிறந்த குழந்தைக்கு கள்ளிப்பாலை வாயில் ஊற்றுவது. இல்ல, அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் இப்போ அதை நம்ம நினைக்க தோணுது. இப்படி இந்த சமூக அமைப்பு, நீங்க கல்லூரி விழா நடக்குது, கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க அவர்களை அடுத்த கட்ட அறிவு சார்ந்த சமூகத்துக்கு நகர்த்துவதை விட நீங்க திரைப்பட குத்தாட்ட நடிகைகளை, இந்த சாராய வியாபாரிகள், இந்த களிசடைகள் எல்லாம் கல்லூரி ஆண்டு விழாவில் நீங்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்ட குத்தாட்ட நடிகைகள், ஜீன்ஸ் பேண்ட் தொடைக்கு பக்கத்தில் கிழிஞ்சிருக்கு, முட்டிக்கு பக்கத்தில் கிழிஞ்சிருக்கு. இந்த பெண்களை வைத்து எல்லாம் சமூக சீர்கேடு அப்படின்றீங்க. இல்லை, இது எப்படி சமூகத்துக்கு எப்படி ஒரு சரியான பார்வையா இருக்கும்? இல்ல, சொல்ற சமூக சீர்கேடு. ஆமா, வேற என்ன? நீங்க கல்லூரி மாணவி இந்த கிழிஞ்ச பேண்ட தொடைக்கு பக்கத்துல ஜீன்ஸ் பேண்ட கிழிச்சு விட்ட பேண்டை தான் அவ போட்டான்னு அந்த குடும்பம் வழங்குமா? இப்படித்தான் நீங்க நடிகைகளை கூட்டி கொண்டு போய் நீங்க எப்படி கவர்ச்சியான உடைகள், உடம்பு முழுக்க தெரிகிற இந்த உடை அணியக்கூடிய நடிகைகளை கூட்டிட்டு போய் கல்லூரியில மோட்டிவேஷன் ஸ்பீச் போட்டா அபிராமிகள் தானே உருவாவாங்க.